எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 30 ஜனவரி 2025 மற்றும் 31 ஜனவரி 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்க. அதாவது இன்றைய காணொளிக்கான கேள்விகள், அதாவது பிரம்மோஸ் ஏவுகணை இருக்கு இல்லைங்களா, இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை இந்தியா தயாரிக்கிறது. இந்தியாவும் எந்த நாடும் சேர்ந்து இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை தயாரிக்கிறது? அது வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல முதல் கேள்விக்கா பதிலளிங்க. இரண்டாவது கேள்வி என்னன்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மறைந்த குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அதாவது ஏவுகணை சோதனை நடத்தினார், அதாவது அணுகுண்டு சோதனை. அது வந்து எந்த இடத்தில் நிகழ்த்தினார்? கீழே வந்து இரண்டாவது கேள்வியா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தற்போதைய இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யார்? இதுதான் மூன்றாவது கேள்வி. இந்த 3 கேள்விகளுக்கும் பதிலளிங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. இப்ப நேரடியாக காணொளிகளை போயிடலாம். முதல் கேள்வி, எந்த நாடு இந்தியாவிடமிருந்து ரூபாய் 3884 கோடி மதிப்பிலான பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்குகிறது? எந்த நாடு இந்தியாவிடமிருந்து ரூபாய் 3884 கோடி மதிப்பிலான பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்குகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, இந்தோனேஷியா. இந்தோனேஷியா. அடுத்து இரண்டாவது கேள்வி, மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவின் நேர்முக செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவின் நேர்முக செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை சிபி சக்கரவர்த்தி. சிபி சக்கரவர்த்தி. உங்களுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு, அமெரிக்கா வந்து ஜப்பான் நாட்டு மீது அணுகுண்டு வீசு இல்லைங்களா, அது வந்து எந்தெந்த பகுதினா ஹிரோஷிமா, நாகசாகி என்ற 2 பகுதிகளில் அமெரிக்கா அணுகுண்டு வீசியது குறிப்பிடத்தக்கது. அந்த 2 பகுதியும் மிகவும் பாதிப்புக்குள்ளாகியது குறிப்பிடத்தக்கது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி, சண்டிகரின் புதிய மேயராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? சண்டிகரின் புதிய மேயராக தேர்வு செய்யப்பட்டவர் ஹர்ப்ரீத் கவுர் பாப்லா. ஹர்ப்ரீத் கவுர் பாப்லா. அடுத்தது நான்காவது கேள்வி, 2023-24 ஆண்டு மதிப்பீடுகளின்படி தேங்காய் உற்பத்தியில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்தது? 2023-24 ஆண்டு மதிப்பீடுகளின்படி தேங்காய் உற்பத்தியில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்தது? இதுக்கு சரியான விடை கர்நாடகா. கர்நாடகா. அடுத்து, யுஎஸ் பான்கார்ப் வங்கியின் புதிய தலைமை செயலதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? யுஎஸ் பான்கார்ப் வங்கியின் புதிய தலைமை செயலதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, குஞ்சன் கேதியா. குஞ்சன் கேதியா. அடுத்து, இலங்கையில் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டில் இரட்டை சதம் அடித்த முதல் ஆஸ்திரேலிய வீரர் என்ற வரலாறு படைத்தவர் யார்? இலங்கையில் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டில் இரட்டை சதம் அடித்த முதல் ஆஸ்திரேலிய வீரர் என்ற வரலாறு படைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆஸ்திரேலியாவின் உஸ்மான் கவாஜா. உஸ்மான் கவாஜா. அடுத்து ஏழாவது கேள்வி, 38வது தேசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவருக்கான நீச்சலில் 100 மீட்டர் பட்டர்ஃப்ளை பிரிவில் ரோஹித் பெனடிக்டன் வென்ற பதக்கம் எது? இதுக்கு சரியான விடை தங்கப்பதக்கம். தங்கப்பதக்கம். அடுத்து 38வது தேசிய விளையாட்டுப் போட்டியில் துப்பாக்கி சுடுதலில் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில்
நர்மதா நிதின் ராஜு வென்ற பதக்கம் தங்கம். அடுத்து, எந்த நாட்டின் இராணுவத்துக்கு ஆவடியில் உள்ள படைத்துறை உடை தொழிற்சாலையில் இருந்து ஆடைகள் தயாரித்து அனுப்பப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. சுரினாம் நாட்டின் இராணுவத்துக்கு ஆவடியில் உள்ள படைத்துறை உடை தொழிற்சாலையில் ஆடைகள் தயாரித்து அனுப்பப்பட்டுள்ளது. அடுத்து 10வது கேள்வி. சென்னை எழும்பூர் கோஆப்டெக்ஸ் வளாகத்தில் ரூபாய் 227 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள ஒருங்கிணைந்த வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு மாநிலத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை எழும்பூர் கோஆப்டெக்ஸ் வளாகத்தில் அமைய உள்ள ஒருங்கிணைந்த வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். அடுத்து, 9வது ஆசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? 9வது ஆசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? இதுக்கு சரியான விடை சீனா. சீனா. அடுத்து, பிரிக்ஸ் நாடுகளின் இளம் கவுன்சில் தொழில் முனைவோர் பணிக்குழு கூட்டத்தை மார்ச் 2025 எந்த நாடு நடத்துகிறது? இந்தியா. இந்தியா. அடுத்து, சென்னையில் உள்ள இந்திய தணிக்கை மற்றும் கணக்குத்துறையின் புதிய தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார்? சென்னையில் உள்ள இந்திய தணிக்கை மற்றும் கணக்குத்துறையின் புதிய தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றவர் கே.பி. ஆனந்த். கே.பி. ஆனந்த். அடுத்து, தமிழ்நாடு புதுச்சேரி முதன்மை கணக்கு தணிக்கை அதிகாரியாக பொறுப்பேற்றவர் யார்? ஆர். திருப்பதி வேங்கடசாமி. அடுத்து, ரூபாய் 16,300 கோடி மதிப்பிலான தேசிய முக்கிய கனிம திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. அடுத்து, 28 மற்றும் 29 ஜனவரி 2025 கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான விடை நாம் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யாருன்னு கேட்டிருந்தோம். ஜவஹர்லால் நேரு. சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டிருந்தோம். டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்து 3வது கேள்வி பாத்தீங்கன்னா, சுதந்திர இந்தியாவின் முதல் சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜ்குமாரி அம்ரித் கவுர். ராஜ்குமாரி அம்ரித் கவுர். இந்த கேள்விக்கு அதாவது கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். ஆனா அதிக பேர் கமெண்ட் பண்ணல. ஒரே ஒருத்தங்க மட்டும் தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நந்தினி கோலம் அவர்கள் முதல் கேள்விக்கு சரியான விடை, 2வது கேள்விக்கு சரியான விடை, 3வது கேள்விக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க அதாவது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணி அவங்களும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைய கேள்விக்கும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.